ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா அக்கான் சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ப்ரொக்கோலி 65 எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் மனிஷா அக்கான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. முதல்ல ப்ரொக்கோலிங்களை கட் பண்ணி கழுவி வெந்நீரில் போட்டு ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. அதுலேயே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு, மைதா மாவு ஒரு 3 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவும் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூனு. அதையும் சேர்த்துட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு. இது தனி மிளகாத்தூள் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு ப்ரொக்கோலியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் சூடு பண்ணிக்கினேன். எண்ணெய் சூடு இறந்தோம் கலந்து வச்சுருக்க ப்ரொக்கோலியில் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு கலந்து விட்டால் தான் நல்லா வெந்து வரும். மிதமான தீயிலே வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. போய் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ப்ரொக்கோலி 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மனிஷா அக்கான் சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.